ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நதிங் பட் கிரிக்கெட். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் டைம்ஸில் இந்தியன் பிளேயர்ஸ்க்குலாம் ஒரு நைட் மேராக இருக்கிற யோயோ டெஸ்ட் பற்றி தான் பேச போகிறேன். ஸோ யோயோ டெஸ்ட் அப்படின்னா என்ன, எங்கேருந்து வந்துச்சு, ஏன் இதை வந்து ஒரு ஃபிட்டான பிளேயர் கூட, ஒரு அத்லட்டிக்கான பிளேயர் கூட இதை ஃபேஸ் பண்ணி பாஸ் பண்ண முடியல அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். அண்ட் ஆல்சோ யோயோ டெஸ்ட் வந்து எந்தெந்த கண்ட்ரியில் எந்த ரேஞ்சில் இருக்குது அண்ட் எப்படி அதை கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நான் சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ பிஃபோர் கோயிங் இன்டு த வீடியோ, ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் அண்ட் ஆல்சோ ப்ரெஸ் தட் பெல் சிம்பல். அப்படி பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோவில் நீங்கள் உடனே பார்க்கலாம். லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஸோ யோயோ டெஸ்ட் அப்படின்றது எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூசிலாண்ட்லேருந்து. அங்கே ஒரு ரிசர்ச் பண்ணி அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து எல்லா ஸ்போர்ட்ஸ்மேனுக்கும் அவங்களோட ரிகவரி லெவல் எவ்வளோ இருக்குது, அதாவது இப்போ நம்ம விளையாடுறோம் எவ்வளோ சீக்கிரம் நம்மளோட எனர்ஜியை ரிகவர் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த டெஸ்ட் கண்டக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் இது கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா கிரிக்கெட் உள்ளே வந்துருச்சு. ஸோ கிரிக்கெட் உள்ளே வரும்போது ஏன் இந்த யோயோ டெஸ்ட் வந்து ரொம்ப பாப்புலராக டக்குன்னு ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா, கிரிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஸ்ட்ரெச்சில் விளையாடுற கேம் கிடையாது. அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு பால் போடுறோம் அப்படின்னா அடுத்த பால் போடுறதுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் கேப் இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம 30 செகண்ட் வந்து ஆக்டிவாக இருக்கிறோம். ஐ மீன் ஒரு பால் போடுற வரைக்கும் நம்ம ஆக்டிவாக இருக்கிறோம். அப்புறம் அந்த 30 செகண்ட்ஸ் கேப் வந்துட்டு நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறோம். ஆனால் திரும்ப அடுத்த டெலிவரி போடும்போது திரும்ப ஆக்டிவ் ஆகிறோம். ஸோ கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எனர்ஜி லெவல் வந்து விட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ யோயோ டெஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அதே கான்செப்ட் தான். எனர்ஜி லெவலை வந்து ஒரு ஸ்ட்ரெச்சில் ஓடிட்டு வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு திரும்ப ஓடுறோம். ஸோ இந்த யோயோ டெஸ்ட் வந்து கிரிக்கெட்டோட ரொம்ப ரிலேட்டடாக இருந்தது அப்படின்றதுனால யோயோ டெஸ்ட் வந்து டக்குன்னு கிரிக்கெட்டில் ஃபேமஸ் ஆகி இப்போ அது வந்து மேண்டட்டரி டெஸ்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன். என் பின்னாடி 3 கோன் இருக்கிறது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு யோயோ டெஸ்ட் அப்படின்றது எப்படி பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா ஃபர்தர் பாயிண்ட்ஸை நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோன் வச்சுருக்கேன். இங்கேருந்து 20 மீட்டர்ஸ் தள்ளி ஒரு கோன். ஆக்சுவலாக இது 20 மீட்டர்ஸ் இல்லை, அசியூம் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு கோன், இங்கேருந்து ஒரு 20 மீட்டர்ஸ் தள்ளி ஒரு கோன் இருக்குது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம ஓடக்கூடிய டிஸ்டன்ஸு. இதுக்கப்புறம் ஒரு 5 மீட்டர்ஸ் தள்ளி ஒரு கோன் வச்சுருக்கேன் அங்கே. அது எதுக்குன்னா நம்ம வந்து அந்த ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கான அந்த ஸ்பேஸு. ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு பிளேயர் வந்து ஸ்டார்டிங் மார்க் இங்கேருந்து ஆரம்பிக்கணும். இங்கேருந்து அந்த கோனுக்கு ஓடி போயிட்டு திரும்ப இந்த கோனுக்கு வரணும். இதுக்கான டைம் கணக்கு எப்படின்னு பார்த்திங்கன்னா, பீப் சவுண்ட் வச்சு. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங் பாயிண்டில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு பீப் சவுண்ட் கேட்கும். கேட்டோடனே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ரெண்டாவதாக ஒரு பீப் சவுண்ட் கேட்குறதுக்குள்ளே அங்கே போய் ரீச் ஆகிடணும். அண்ட் மூணாவது பீப் சவுண்ட் கேட்குறதுக்குள்ளே நீங்கள் திரும்ப இங்கே வந்திருக்கணும். இதுதான் பார்த்திங்கன்னா அந்த கால்குலேஷன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அங்கே போயிட்டு திரும்ப வந்துட்ட பிறகு ஒரு 10 செகண்ட்ஸ் ரிகவரி டைம் இருக்கும். அந்த டைம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோனுக்கு போய் மெதுவாக ஜாக் பண்ணிவிட்டு 10 செகண்ட் திரும்ப வந்து உங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட் கிட்டே நிற்கணும். ஸோ திரும்ப பீப் சவுண்ட் கேட்கும்போது திரும்ப அதே மாதிரி ஓடணும். ஸோ அந்த பீப் சவுண்ட்குள்ளே ஓடுறது என்ன பெரிய கஷ்டமாக, ஓடிட்டு வந்துட்டு திரும்ப 10 செகண்ட் வேறு கேப் எடுத்துக்கிறோம் அப்படின்னு நீங்கள் ஈஸியாக நினைக்கலாம். பட் அங்கே தான் வந்து ஒரு பெரிய ட்ரிக்கே இருக்குது. இப்போ நம்ம தொடர்ந்து ஓடிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அவ்வளோ தூரம் சீக்கிரமாக நம்மளோட எனர்ஜியை லூஸ் பண்ண மாட்டோம். பட் சின்ன கேப் விட்டு ஓடுறது அப்படின்றதுனால நம்ம ஓடுற அந்த பாடி ஹீட் லெவல் வந்துட்டு திரும்ப ரெஸ்ட் எடுக்கும் போது டவுன் ஆகிடும். ஸோ திரும்ப அங்கேருந்து நீங்கள் ரிகவர் ஆகி திரும்ப இன்னொரு வாட்டி ஓடணும் அப்படிங்கிறப்ப தான் உங்களுக்கு கஷ்டமே இருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக எல்லா பிளேயர்ஸும் ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் இதோட ஸ்பீட் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் 10 km/h தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, லெவல் 5 அது. ஸோ அது வந்து எப்படின்னா 20 மீட்டர்ஸை வந்துட்டு 10 km/h நீங்கள் ஓடணும். அது வந்து ஒரே ஒரு லேப் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மைல்டாக கொஞ்சமாக லெவல் பை லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. லெவல் 5லேருந்து லெவல் 9, லெவல் 11, லெவல் 13, லெவல் 14 அப்படின்னு போயிட்டே இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லெவல் 5 மட்டும்தான் ஒரே ஒரு லேப் ஓடுவோம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய லெவல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றா இன்க்ரீஸ் ஆகுது. லெவல் 11 வரும்போது 2 லேப், லெவல் 13 வரும்போது 3 லேப், லெவல் 14 வரும்போது 4 லேப்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய ஸ்பீடெல்லாம் இருக்கும்போது 8 லேப் ஓடுறோம். எல்லா லேப்புக்கு நடுவுலையும் ஒரு ரெஸ்ட், அந்த 10 செகண்ட்ஸ் வந்து ரெஸ்ட் இருந்தாலும் நம்ம வந்து ஸ்பீட் ஜாஸ்தியாக இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா நிறைய லெவல்ஸ் வந்து திரும்ப ஓடி வர்ற மாதிரி இருக்குது. இதனால தான் பார்த்திங்கன்னா ஒரு பிளேயராக இருக்கும்போது நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய அத்லெட்டிக் பிளேயராக இருந்தாலும் உங்களுக்கு ரிகவரி அப்படின்ற உங்களோட உடம்புல வந்து அந்த எவ்வளோ சீக்கிரம் உங்கள் எனர்ஜியை நீங்கள் திரும்ப கேதர் பண்ணுவீங்க அப்படின்ற லெவல் வந்து எந்த லெவலில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. இதனால தான் நம்ம இப்போது சஞ்சு சாம்சன் கூட ரிஜெக்ட் ஆகிருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு யங் அண்ட் எனர்ஜெட்டிக் பிளேயர் கூட இதை கஷ்டமாக ஃபீல் பண்ணுறதுக்கு காரணமே இதுதான். இதே மாதிரி வேறு கண்ட்ரீஸ்லையும் யோயோ டெஸ்ட் பண்ணுறாங்க. மெயினாக பார்த்திங்கன்னா இங்கிலாண்டில், வெஸ்ட் இண்டீஸில் அண்ட் நியூசிலாண்டில், பாகிஸ்தானில் பண்ணுறாங்க. நம்ம வந்து 4th இருக்கோம். நம்மளுக்கு மேலே யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் வந்து 17:4 வந்துட்டு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவாக வச்சுருக்காங்க. அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் வந்து 19 வச்சுருக்காங்க.
அண்ட் நியூசிலாந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஹையஸ்ட் அவங்க தான் 20:1 வச்சுருக்காங்க. நம்ம வந்து 16:1 வச்சுருக்கோம். ஸோ இந்த கேல்குலேஷன்ஸ்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு கரெக்டாக தெரியல. பட் எவ்வளோ இந்த அதாவது 567 செகண்ட்ஸ்க்குள்ளே 1028 மீட்டர்ஸ் ஓடணும் அப்படின்ற ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. அந்த க்ரைட்டீரியாக்குள்ளே அவங்க ஓடி முடிக்கணும் அப்படின்றது தான் இந்த யோயோ டெஸ்ட்டோட மெயினான ஒரு விஷயமே. ஆனால் இந்த குறிப்பிட்ட செகண்ட்ஸ் உள்ள ஈஸியாக நம்ம ஓடிடலாம். இஃப் நம்ம வந்து அந்த கேப் இல்லாமல் இருந்தால் ஈஸியாக நம்ம ஓடிடலாம். ஆனால் நம்ம அந்த 10 செகண்ட் கேப் எடுத்துகிட்டு ஓடுறதுன்றதுனால தான் நம்ம எனர்ஜி லெவல் கம்மியாகுது. இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே இந்த குறிப்பிட்ட டிஸ்டன்ஸை ஓட முடியலை. ஸோ இந்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் வச்சு தான் அவங்க வந்து அந்த 16:1 அப்படின்ற இந்த பாயிண்ட்டை வந்து அவங்க டிசைட் பண்ணுறாங்க. அந்த கேல்குலேஷன்ஸ் எதுலேயுமே கிளியராக கிடைக்கல. நான் ரெஃபர் பண்ணி பார்த்தேன், பட் அது அவ்வளோ கிளியராக கிடைக்கல. இந்தியன் டீம் ஏன் இதை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வச்சு ஏன் இது வந்து கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம கேப்டன் அண்ட் கோச் வந்து அதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏன் அதை வந்து அவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போது நிறைய ஃபாரின் டூர்ஸ் போகும்போது எந்த பிளேயரும் இன்ஜூர் ஆகக்கூடாது, எந்த பிளேயரும் வந்துட்டு இன்கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு மேட்ச் அடிச்சுட்டு அடுத்த மேட்ச் டயர்டாக இருக்கிறதுனால இன்னொரு மேட்ச் போச்சுன்னா டீமுக்கு பெரிய லாஸ் ஆகிடுது. இதனால் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு பிளேயர் ஆடணும் அப்படின்றதுனால அவங்க வந்துட்டு அந்த யோயோ டெஸ்ட்டை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கன்சிடர் பண்ணுறாங்க. மிச்ச கண்ட்ரிலலாம் நிறைய கண்ட்ரியில் இல்லை, ஸ்ரீலங்கா அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் கூட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இல்லை. அண்ட் ஈவன் பாகிஸ்தானில் 17:4 சொல்கிறாங்க, பட் எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அப்படின்றது தெரியல. பட் நம்ம கண்ட்ரியில் எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக ஒரு பிளேயர் பெர்ஃபார்ம் பண்ணாலும் அந்த யோயோ டெஸ்ட் கிளியர் பண்ணலன்னா அந்த பிளேயர் உள்ளே வர முடியாது அப்படின்றத நம்ம கிளியராக இப்போ பார்த்துட்ருக்கோம். ஏன்னா அம்பட்டி ராயுடு, முகமது ஷமி, சஞ்சு சாம்சன், ஏன் சுரேஷ் ரெய்னா, யுவராஜ் சிங் இவங்க எல்லாருமே முன்னாடி யோயோ டெஸ்ட்டில் ஃபெயில் ஆயிருக்காங்க. ஸோ எவ்வளோ சீரியஸாக நம்ம கேப்டன் அண்ட் கோச் இதை கன்சிடர் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அண்ட் இன்னொரு கான்ஸ்பிரசி போயிட்டுருக்கு, வயசானவங்க வந்துட்டு எப்படி இந்த யோயோ டெஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்றது. இது வந்து சீரியஸாக ரொம்ப சீப்பான ஒரு திங்கிங். ஏன்னா வயசு அப்படின்றது கிடையவே கிடையாது. ஏன்னா அவங்க ஃபீல்டில் போய் கிரிக்கெட் விளையாட தான் போகிறாங்க. எப்படின்னாலும் ஏஜ் வச்சு இது பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்பா உல்லக் வந்துட்டு அவரோட ரிட்டையர் ஆவரேஜ் அதாவது 42 இயர்ஸில் அவர் லாஸ்ட்டாக பார்ட்டிசிபேட் பண்ண யோயோ டெஸ்ட்டில் 18:5 அப்படின்ற ஒரு லெவலில் அவர் முடிச்சிருக்காரு. 18:5ன்றது இந்தியாவோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவோட 2 பாயிண்ட்ஸ் ஜாஸ்தி. அதே மாதிரி ஆஷிஷ் நேரா பார்த்தீங்கன்னா 18:4 அப்படின்ற ஒரு க்ரைட்டீரியாவில் முடிச்சிருக்காரு, அதாவது ஒரு 39 இயர்ஸில். ஸோ கிளியராக தெரியுது இதுலேயே எவ்வளோ ஏஜாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த அத்லட்டிக் ஃபிசிக் இருக்கா, அவங்களோட ரிகவரி டைம் இருக்கா அப்படின்றது தான் அதில் முக்கியம். 50 வயசாக இருந்தாலும் சரி, 40 வயசாக இருந்தாலும் சரி, அவங்களால ரிகவர் ஆக முடியும் அப்படின்னு இருந்ததுன்னா அவங்க ஃபிட்டாக இருப்பாங்க, நிறையா பெர்ஃபார்ம் பண்ண முடியும், கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்றது தான் நம்ம பிளேயர்ஸோட அசம்ஷன். அண்ட் இந்தியன் டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டேபிள் டாப்பராக இருக்கிறது மனிஷ் பாண்டே 19:1. ஆனால் நீங்கள் கிளியராக இப்போ பார்க்கலாம், எவ்வளோ ஃபிட்டாக இருந்தாலும் கிரிக்கெட்டுன்னு வரும்போது கன்சிஸ்டண்ட்டாக இருக்குதுன்றது அவங்களோட ஸ்கில்ஸை வச்சு தான். மனிஷ் பாண்டே 19:1 எடுத்துட்டாரு அப்படின்றதுக்காக அவர் எல்லா மேட்சும் ஆடவும் முடியல. அதே மாதிரி அம்பட்டி ராயுடு கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணார், யோயோ டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்றதுனால அவர் வந்து இந்தியன் டீம் வரவும் முடியல. ஸோ இப்போ இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இருந்தே ஆகணும், அது இருந்தால் ஃபிட்னஸும் இருந்தே ஆகணும் அப்படின்றதுல தான் இருக்காங்க. ரெண்டையுமே காம்ப்ரமைஸ் பண்ணுறதாவே இல்லை. இதனால தான் பார்த்தீங்கன்னா இந்தியன் பிளேயர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அவங்க கேமில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்களா இல்லை ஃபிட்னஸில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்களா இல்லை ரெண்டுத்துலேயும் எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிகிட்டு இருக்கிற விஷயம். ஸோ இது எந்த வகையிலுமே பார்த்திங்கன்னா ஒரு பேடான ஒரு விஷயம் கிடையாது இந்தியன் டீமுக்கு. இது கண்டிப்பாக இந்தியன் டீமை ஹெல்த்தியராக தான் ஆக்க போகுது. ஏன்னா ஒரு ஃபிட்டான பிளேயர் இருக்கும்போது ஈஸியாக வந்துட்டு ஒரு பாலை வந்து 15 மீட்டர்ஸ் 20 மீட்டர்ஸ் தள்ளி கேட்ச் பிடிக்கணும், அவரால் 15 மீட்டர்ஸ் தான் ஓடி போய் பிடிக்க முடியும் அப்படின்னா அந்த பிளேயர் தேவையில்லை. அதே 20 மீட்டர்ஸை ஈஸியாக ஓடி போய் கேட்ச் பிடிக்கிற பிளேயர்ஸும் இருக்காங்க. அந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் இப்போ இந்தியன் டீம் தேடிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த குயிக்காக எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறோம் அப்படின்றதும் அந்த ரிகவரி டைம் பொறுத்து தான் இருக்குது. ஸோ இது எந்த வகையிலையுமே வந்து இந்தியன் டீம் பெர்ஃபார்மன்ஸை குறைக்காது, எந்த ஒரு பிளேயரோட லைஃப்பையும் ஸ்பாயில் பண்ணாது. இது அவங்களோட கேமோட சேர்த்து ஃபிட்னஸ் லெவலையும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த யோயோ டெஸ்ட் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஒரு சைடு இது ஹார்டாக இருந்தாலும் நல்ல விஷயத்துக்காக தான் நம்ம கோச் அண்ட் கேப்டன் பண்ணுறாங்க அப்படின்றதுனால இது எல்லா பிளேயர்ஸும் இன்னும் கொஞ்சம் சீரியஸாக கன்சிடர் பண்ணி நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த டேட்டாலாம் நான் பார்த்தீங்கன்னா ESPNcricinfo.comலேருந்து தான் எடுத்தேன். வேணா போயிட்டு நீங்கள் தியரியாக இருக்கும் போய் படித்து பார்க்கலாம். இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது இந்த யோயோ டெஸ்ட் பற்றி உங்களுக்கு கேட்கணும் அப்படின்றதாலும் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் வந்துட்டு யோயோ டெஸ்ட் தான் என்னன்னு கேட்டு புரியாமல் இருக்கும், அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் பிஃபோர் லீவிங் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஆல்சோ ப்ரெஸ் தட் பெல் சிம்பிள். அப்படி பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோவில் நீங்கள் உடனே பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.